நமது சூரிய குடும்பம் மிகவும் சுவாரஸ்யமான இடம். ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்ட வானியல் பொருட்களின் தொகுப்பு இது. இந்த பிரமாண்டமான அண்டநன்னத்தின் மையத்தில் இருப்பது நமது சொந்த நட்சத்திரமான சூரியன். சூரியனே சுற்றி 8 கிரகங்கள் உள்ள, ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான குணாதிசயங்களுக்கு உள்ள. ஆனால் அவ்வளவுதான் இல்லை. நமது சூரிய குடும்பம் சிறுகோள்கள், வால நட்சத்திரங்கள் மற்றும் குள்ளக்கிரகங்கள் போன்ற பிற வானியல் பொருட்களால் நிறைந்துள்ளது. நமது சூரிய குடும்பத்தை ஒரு பிரமாண்டமான அண்ட நகரமாக கற்பனை செய்து பாருங்க. சூரியன் பரபரப்பான நகர் மையம் போன்றது, ஆற்றல் மற்றும் ஒளியால் நிறைந்தது. கிரகங்கள் வெவ்வேறு சுற்றுப்புறங்களை போன்றவை, ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான சுவையுடன் உள்ளன. பூமியை போலவே செலவும் உயிர்களால் நிறைந்துள்ளன. வீனஸை போல மற்றவை வெப்பமும் எரிமலைகளால் மூடப்பட்டும் உள்ளன. சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரிய குடும்பம் வாயு மற்றும் தூசியின் சூழும் மேகமாக இருந்தது. சூரிய நெபுலா என்று அழைக்கப்படும் இந்த மேகம் பெரும்பாலும் பிரபஞ்சத்தில மிக அதிகமாக காணப்படும் 2 தனிமங்களான ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தால் ஆனது. காலப்போக்கில் ஈர்ப்பு விசை வாயு மற்றும் தூசியை ஒன்றாக இழுக்கத் தொடங்கியது. மேகம் சரிந்தவுடன் அது வேகமாகவும் சொல்லத் தொடங்கியது. சுள்ளும் இயக்கம் மேகத்தை ஒரு வட்டா தட்டையாக்கியது. பெரும்பாலான பொருள் மையத்தில் குவிந்தது. இறுதியில் வட்டி மையத்தில் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மிகவும் தீவிரமடைந்ததால் அணுக்கரு இணைவு தொடங்கியது. ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றாக இணைந்து ஹீலியத்தை உருவாக்கி இந்த செயல்பாட்டில் மகத்தான அளவு ஆற்றலை வெளியிடுகின்றன. இது நமது சூரியனின் பிறப்பை குறித்தது. சூரியன் ஒரு மஞ்சள் குள்ள நட்சத்திரம். அதன் சொந்த ஈர்ப்பு விசையால் ஒன்றாக இணைக்கப்பட்ட சூடான வாயுவின் ஒரு பிரமாண்டமான பந்து. இது நமது சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய பொருளாகும். இது மொத்த நிறையில 99.86% கொண்டுள்ளது. சூரியனின் மகத்தான ஈர்ப்பு விசை முழு சூரிய குடும்பத்தையும் ஒன்றாக வைச்சிருக்கிறது. மிகப்பெரிய கிரகங்கள் முதல் தூசியின் சிறிய துகள்கள் வரை அனைத்தையும் சுற்றுப்பாதையில் வைச்சிருக்கிறது. சூரியன் ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரம். அதன் மையத்தில் அணுக்கரு இணைவு மூலம் தொடர்ந்து ஆற்றலை உருவாக்குகிறது. இந்த ஆற்றல் பூமியில் உயிர்களை சாத்தியமாக்குகிறது. இது நமக்கு ஒளி மற்றும் அரவணைப்பை வழங்குகிறது, நமது வானிலை முறைகளை இயக்குகிறது மற்றும் தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையை அதிகரிக்கிறது. பிரிவு 4 கிர பன்முத்தன்மை. நமது சூரிய குடும்பம் 8 கிரகங்களுக்கு தாயகமாக உள்ளது. ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான குணாதிசயங்களை கொண்டுள்ளது. அவற்றை 2 வகைகளாக பிரிக்கலாம்: உள்பாறை கிரகங்கள் மற்றும் வெளிவாயு ராட்சதர்கள். உள்கிரகங்கள் புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய் ஆகியவை சிறியவை மற்றும் அடர்த்தியானவை. அவை பெரும்பாலும் பாறை மற்றும் உலோகத்தால் ஆனவை. புதன் மிச்சிறிய கிரகம், வேகமாக சூரியனை சுற்றி வருகிறது. வீனஸ் பூமியின் இரட்டை, ஆனால் அடர்த்தியான் நச்சு வளிமண்டலத்துக்கு கொண்டுள்ளது. நமது தாயகான பூமி திரவ நீர் கொண்ட ஒரே உலகம். செவ்வாய் குளிர்ந்த தூசி நிறைந்த உலகம். பிரிவு 5 கிரகங்களுக்கு அப்பால். நமது சூரிய குடும்பம் சூரியன் மற்றும் 8 கிரகங்களை விட மிக அதிகம். இது பல்வேறு வகையான பிற வானியல் பொருட்களின் தாயமாகவும் உள்ளது. சிறுகோள்கள் சூரிய குடும்பத்தின் ஆரம்ப உருவாக்கத்தில் இருந்து எஞ்சியிருக்கும் பாறை எச்சங்கள். அவை சிறிய சூழாங்கற்கள் முதல் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் அகலமுள்ள கிரகங்கள் வரை. பெரும்பாலான சிறுகோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையிலான சிறுகோள் பெல்ட்டில் உள்ள. வால் நட்சத்திரம் சூரியனுக்கு அருகில் வரும்போது அதன் பனி ஆவியாகி நீண்டு செல்லும் வால் உருவாக்குகிறது. பிரிவு 6 நமது அண்ட பின்னணி மூத்தத்தை ஆராய்கிறது. நமது சூரிய குடும்பத்தை ஆராய்வது 80 கண்டுபிடிப்பின் பயணம். ஒவ்வொரு சஞ்சரமும் நம்மை நெருங்குது. செவ்வாயில ரோவர்களை தரையிறக்கியுள்ளோம். புளூட்டோவா பறந்து சென்றுள்ளோம். இந்த பணிகள் சூரிய குடும்பத்தை வெளிப்பற்றியுள்ளன. செவ்வாய் ஐயோ என் சில ஆதாரங்களை கண்டறிந்துள்ளோம். வாழ்க்கையின் அறிகுறிகளை தேடுவதற்கும் நாங்க தொடர்ந்து விண்கலத்தை அனுப்புகிறோம்.